கட்சிக்கு ஒரு வீதம் மாண்பு உறுப்பினர்கள் இப்பொருள் குறித்து சுருக்கமாக கூறி அரசின் கவனத்தை ஈர்க்கலாம். மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் பால் மனோஜ் பாண்டியன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னை சட்டமன்ற உறுப்பினராக்கி இங்கே பேசுவதற்கு வாய்ப்பு தந்து அங்கீகாரத்தை தந்த திராவிட மாடல் முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியினை தெரிவித்து, வாய்ப்பு தந்த தங்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து, இன்று ஒரு முக்கியமான பிரச்சனை கர்நாடக மாநிலத்தில் உள்ள சாம்ராஜநகர் மாவட்டத்தில் ஹன்னூர் தாலுகாவில் மரியமங்கலா வனப்பகுதியில் 3 தமிழர்கள் கால்நடைகளை தேடி சென்றபோது அநியாயமாக வனத்துறையினால் சுட்டுக் கொல்லப்பட்ட இந்த விவகாரத்தில் தமிழர்கள் அங்கே பாதிக்கப்பட்ட போது, எங்கே தமிழன் பாதிக்கப்பட்டாலும், எங்கே தமிழர்களுக்கு இன்னல்கள் வந்தாலும் அதற்கு முதலில் குரல் கொடுத்தவர் கழகத் தலைவர் என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். வனத்துறையினால் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அப்பாவி விவசாயிகளான அவர்களை சுட்டுக் கொன்றது மனித உரிமை மீறல். இது ஒரு ஃபேக் என்கவுண்டர் என்று கூட அழைக்கலாம். ஃபேக் என்கவுண்டர் என்று சொன்னால் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த விவசாயிகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் பின்பற்றப்பட்டதா? இறந்தவுடன் வனத்துறையினர் அதனை தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு தெரிவித்திருக்க வேண்டும். கொலை குற்ற வழக்கு பதிந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது உளவுத்துறையின் மூலமாக இவர்கள் தவறு புரிந்தவர்கள் என்பதை அறியும் வகையில் அவர்களுக்கு ஏதேனும் அறிக்கையை பெற்றுதான் அதை செய்திருக்கின்றார்களா என்பதை எல்லாம் அறிந்த பின்புதான் அவர்கள் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். ஆகவே அவர்களை பாதுகாக்கின்றவர்கள் மீது கூட சட்டப்படி வழக்குகள் பதிவு செய்யப்பட வேண்டும். தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு போதுமான காம்பன்சேஷன் கொடுக்கப்பட வேண்டும். இது தவிர இதில் ஈடுபட்ட அந்த காவல்துறையினர் மீது ஃபேக் என்கவுண்டருக்கு நீதி விசாரணை நடைபெற வேண்டும். இது போன்று நடந்தால் எதிர்காலத்தில் இனிமேல் தமிழர்கள் அதனை அனுமதிக்க மாட்டார்கள் என்ற வகையில் அது இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்து, இதை நாம் சாதாரணமாக எடுக்கக்கூடாது. இது தமிழர்களுக்கான பிரச்சனை. அவர்கள் கொடுக்கின்ற விளக்கங்களையும் ஏற்கக்கூடாது. தெளிவான நீதி விசாரணை நடைபெற வேண்டும். அதற்காக இந்த அரசுடைய கவனத்தை ஈர்த்து அரசாங்கம், நம்முடைய தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும். நம்முடைய தமிழக அரசு மற்ற மாநில, அந்த கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்ற இந்த கொலை வழக்கை கண்டித்து இது போன்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் பின்பற்றப்பட்டதா என்பதை தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று தெரிவித்து அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த 4 பேர் 15/8/2026 அன்று சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் உள்ள காவேரி வனவிலங்கு சரணாலயத்திற்கு அருகில் உள்ள பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் காணாமல் போன தங்களது கால்நடையை தேடி போனதாகவும், அப்போது கர்நாடக வனத்துறையினால் அந்தோணிசாமி, ஜான் ரோஸ் பீட்டர் மற்றும் குமார் ஆகிய 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும், 4வது நபர் படுகாயத்துடன் மைசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். மான் வேட்டையில் ஈடுபட்டதால் இந்நிகழ்வு ஏற்பட்டுவிட்டது என்று வனத்துறையினர் சுட்டதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர். அதாவது மான் வேட்டையில் ஈடுபட்டதாக இந்நிகழ்வு ஏற்பட்டதாக அரசும் வனத்துறையிடம் தெரிவிக்கின்றனர். கர்நாடக வனத்துறையினால் அப்பாவி தமிழர்கள் 3 பேர் துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்த ஒரு துயரமான சம்பவமாகும். இத்துப்பாக்கிச் சூட்டில் மிகப்பெரிய சதி நடைபெற்றுள்ளதாக தெரிவித்து
ஹானூர் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் நடைபெற்ற இடம் 2 மாநிலங்கள் எல்லை பகுதியாகும். நியாயமான விசாரணை நடைபெற வேண்டுமென்றால் இதை சிபிஐ விசாரிக்கத்தான் உண்மை வெளிவரும். எனவே இவ்வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த உரிய நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும். இந்த சம்பவம் குறித்து கர்நாடக சட்டமன்றத்தில் மிகப்பெரிய விவாதம் ஏற்பட்டு சபையை ஒத்திவைக்கின்ற அளவுக்கு நேரிட்டது. உயிரிழந்த மூவரின் குடும்பத்திற்கு கர்நாடக அரசு அறிவித்துள்ள நிதி ரூபாய் 5 லட்சம் மிக குறைவு. எனவே தமிழக அரசின் சார்பாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான உதவிகள் செய்ய இந்த அரசை வலியுறுத்துகிறேன். இது போன்ற சம்பவங்கள் மேலும் தொடராத வகையில் கர்நாடக அரசோடு தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள தமிழக அரசு முன்வர வேண்டும். இப்பிரச்சனையின் உண்மை நிலையை தமிழக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்கின்றது என்று கூறி அரசியலின் கவனத்தை ஈர்த்து அமைகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் கணேஷ்குமார் அவர்கள் சுருக்கமாக. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கர்நாடக மாநிலத்தில் சாம்ராட் நகர் வனப்பகுதியில் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட அந்தோணிசாமி, ஜான் பீட்டர், குமார் ஆகிய 3 தமிழர்கள் என்று சொன்னால் அவருடைய நிலைமையை நாம் முதலில் கணக்கில் எடுக்க வேண்டும். மேட்டூர் அணை இங்கே கட்டப்பட்ட பொழுது தர்மபுரி பகுதியில் வாழ்ந்த அவர்கள் மேட்டூர் அணைக்காக தன்னுடைய வாழ்வாதாரத்தையே இழந்து புலம்பெயர்ந்து அந்த கிராமத்தில் சென்று வசித்து இருக்கக்கூடியவர்கள். தங்களுடைய கால்நடைகளான மாடுகள் காணவில்லை என்று வனப்பகுதியில் தேடி சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதற்காக கர்நாடக வனத்துறையினர் மான் வேட்டைக்கு வந்ததாக ஒரு காரணம் சொல்லி அங்கே அந்த சம்பவம் நடந்ததாக கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், அன்னூர் அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இதில் ஏதோ இருக்கிறது என்று அவரே ஒப்புக்கொண்டு அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்திருக்கிறார்கள். கர்நாடக அமைச்சரும் கூட பாதிக்கப்பட்டவருக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்திருக்கிறது. இது குறித்து நேற்று ஆனால் கர்நாடக வனத்துறை அமைச்சர் அவர்கள் கர்நாடக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அறிக்கையில் இது தற்காப்புக்காக நடைபெற்றது, இதில் எந்தவித உரிமை மீறலும் இல்லை என்று ஒரு அறிக்கையை கர்நாடக சட்டமன்றத்தில் நேற்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறார் கர்நாடகத்தினுடைய வனத்துறை அமைச்சர் திரு ராமலிங்க ரெட்டி அவர்கள். இப்படியெல்லாம் சூழ்நிலை இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு அரசு தமிழர்களுடைய நலனை காப்பதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஒரு கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். நியாயமான விசாரணை இதில் தேவை. இது சிபிஐ விசாரணைத்தால் மட்டும்தான் அங்கு அந்த தமிழர்களுக்கு மென்மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும். 15 லட்சம் என்பது போதுமான நிவாரண தொகையாக இல்லை. 1 கோடி ரூபாய் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். மேலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புதிதாக கர்நாடக சட்டமன்றத்தில் அவர்கள் தாக்கல் செய்த ஆவணங்களில் ஒரு செட் பேரகான் ஸ்லிப்பர், அதாவது அதோடைய பிரைஸ் டேகோட ஒட்டப்பட்டு புதிதாக ஆதாரமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், இது இன்றைய காலை வந்தக்கூடிய செய்தி. அப்படி என்று சொன்னால் அவர்கள் புதிதாக செப்பல் வாங்கி போட்டுக்கொண்டு மான் வேட்டைக்கு செல்லவில்லை, மாடை தேடிதான் சென்றிருக்கிறார்கள். அப்படி மாடை தேடி சென்றவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதை எக்காரணத்தில் கொண்டும் நியாயப்படுத்துவதை நாம் பொறுத்து கொண்டு இந்த அவை இருக்கக்கூடாது என்று ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைத்து, தமிழர்களுக்கு நியாயம் மட்டுமல்ல, தமிழர்களுக்கான நிவாரணமும் உரிமையும் பெறுவதற்கு சிபிஐ விசாரணைக்கு நம்முடைய அரசு இந்த மன்றத்தின் மூலமாகவோ சட்ட ரீதியாகவோ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் திருமதி தாரகை கத்பட் அவர்கள் சுருக்கமாக. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கர்நாடகா சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் தமிழர்களை சுட்டு தள்ளியுள்ளார்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்கதாகும். மனித உயிருக்கு இன்றைக்கு ஒரு விலை இல்லாமல் போய்விட்டது என்பது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயமாகவே மாறிவிட்டது. எப்பொழுதும் எந்த பிரச்சனை என்றாலும் தமிழர்கள் என்றாலே ஒரு இலக்காரமாக ஒரு மாறிவிட்ட ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. இதை நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகவும் கண்டித்துள்ளார்கள். இன்றைக்கு கர்நாடக அரசு கொடுத்திட இழப்பீடானது உண்மையிலேயே இதற்கு அந்த உயிருக்கான ஒரு இழப்பீடாகவே நம்ம பார்க்க முடியாது. எனவே இதற்கு கூடுதல் இழப்பீடும் கொடுப்பது மட்டுமல்லாமல் இதற்கு தகுந்த சிபிஐ விசாரணையும் நடக்க வேண்டும் என்பது தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இன்றைக்கு மகிமைதாஸ் என்பவர் அங்கே உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கிறது. அதற்கும் அந்த கர்நாடக அரசாங்கமானது முழுவதுமாக அவருடைய சிகிச்சைக்கு அவருடைய ட்ரீட்மெண்ட்ஸான செலவுகளை கம்ப்ளீட்டாக எடுக்க வேண்டும் என்பதும் தமிழக காங்கிரசுடைய நிலைப்பாடாகவே இருக்கிறது. எனவே இந்த இறந்து போன்ற 3 பேருக்கும்
கர்நாடக அரசு அவர்களுக்கு வேலையும் வாய்ப்பையும் கொடுக்க வேண்டும் என்பதை கூறி ஆணித்தரமாக சிபிஐ விசாரணை அமைய வேண்டும் என்பதை கூறி தமிழக காங்கிரசினுடைய நிலைமையை நாங்கள் நிலைப்பாடையும் எடுத்துக் கூறுகிறோம். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் திரு டி ராமச்சந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, கர்நாடகா மாநிலம் சாம்ராஜ்நகர் மாவட்டம் அன்னூர் வட்டம் தாமையர் பாளையம் கிராமத்தை சார்ந்த அந்தோணிசாமி, ஜான் பீட்டர், குமார் என்ற 3 தமிழர்கள் தங்களுடைய கால்நடைகள் வனப்பகுதிக்கு சென்று வீடு திரும்பவில்லை என்று கடந்த 14ஆம் தேதி வன பகுதியை நோக்கி கால்நடைகளை நோக்கி சென்றிருக்கின்றனர். அப்போது கர்நாடக வனத்துறையினர் சுட்டதில் அந்தோணிசாமி, ஜான் பீட்டர், குமார் ஆகிய 3 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார். உடன் சென்ற ஒரு நபர் பலந்த காயங்களோடு இன்றைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். வனத்துறையுடைய இந்த அராஜக போக்கை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். அதே போல இவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் உயிரிழந்த குடும்பத்துக்கு அரசின் சார்பாக 1 கோடி ரூபாய் கர்நாடக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும். இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும். தொடர்ந்து தமிழர்கள் கடந்த 2015ஆம் ஆண்டு ஆந்திரா வனப்பகுதியில் 20 பேர் சுட்டுக் கொன்றனர். அந்த காயங்கள் மறைவதற்குள் கர்நாடக மாநிலத்தில் 3 தமிழர்களை சுட்டுக் கொண்டிருக்கின்றனர். தமிழர்களுடைய உயிரை துப்பாக்கி குண்டுகள் தீர்மானிக்க கூடாது. ஆகவே இதற்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்க வேண்டுமென்றால் நம்முடைய அரசு சிபிஐ விசாரணைக்கு கர்நாடக அரசு உத்தரவிட வேண்டும் என்று கர்நாடக அரசை நம்முடைய அரசும் முதலமைச்சரும் கர்நாடக அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன்.